அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 20க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் அமைச்சர்களா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அதுல தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட 19 பேர், 2 பேர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க அதுல பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியல் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 நபர்கள் அமைச்சர்களா பதவி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அடிஷ்னலா இது நடந்திருக்கு. இதுல பல்வேறு விதமான சமூக பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டிருக்கு. இது உண்மையாவே ஒரு சமூக நீதி அரசுன்னு சொல்றதுக்கு இந்த அமைச்சரவை விரிவாக்கமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். இது அமைச்சரவை விரிவாக்கம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேரை பதவியேற்க விட்டப்போ நிறைய பேர் சொன்னது இந்த கம்யூனிட்டிக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அவங்களுக்கு தரல, இவங்களுக்கு தரல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்பவே சொன்னேன், அமைச்சரவை விரிவாக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுல கண்டிப்பா எல்லாத்தையுமே பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த லிஸ்ட் ஆனது வெளியில வந்திருக்கு. பதவியை ஏற்றுக்கிட்டாங்க, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே இஷ்யூ ஆயிருக்கும் நேரம். ஸோ மொத்தம் 33 அமைச்சர்கள் தமிழ்நாடு அரசு, அதாவது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த டிவிகே கவர்மெண்ட்ல இருக்காங்க. இந்த 33 அமைச்சர்கள்ல 31 அமைச்சர்கள் தாவேகாவை சேர்ந்தவர்கள், இன்க்ளூடிங் சீஃப் மினிஸ்டர். அதுக்கப்புறம் 2 அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்க. ஸோ யார் யாரு என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். முதல் 10 அமைச்சர்களை பத்தி இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுலதான் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள், ஆனந்த், செங்கோட்டையன், ஆது அர்ஜுனா அவர்கள், அருண்ராஜ், இவங்க எல்லார பத்தியும் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இதுல நம்ம அடிஷ்னலா வந்திருக்கிறவங்களை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம். இதுல வினோத் அவர்கள், இவர் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய தாவேகா வேட்பாளரா போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டாரு. இப்போ சட்டமன்ற உறுப்பினர். இது திமுகவோட 30 ஆண்டு கால கோட்டை. இதை பத்தி நான் ஒரு ஆர்டிக்கிளே எழுதியிருந்தேன். அந்த கோட்டையை தகர்த்து சுமார் ஒரு 600 வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில வெற்றி பெற்றார். இவருக்கு வேளாண் துறை அமைச்சர் அப்படின்ற பதவியானது வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு சமூக பிரதிநிதித்துவத்துக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டா விளங்குது இந்த தொகுதி. அதே மாதிரி வினோத் அவர்கள் இந்த வேளாண் துறையில ஒரு நல்ல ஒரு உறுப்பினரா செயல்பட்டு அந்த துறை சார்ந்த பணிகளை எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணணும். ஒரு அமைச்சரா இதுக்கு முன்னாடி எத்தனையோ விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஊழல், லஞ்ச லாவண்யம்லாம் சொல்லவே வேணாம். திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியில வளர்ச்சி ஒரு பக்கம்னா ஊழல் தான் அதிகமா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இல்லாம ஒரு நல்ல கவர்னன்ஸை அஸ் அ மினிஸ்டரா இவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அடுத்தது கமலி அவர்கள், இவங்க அவினாசி தனி தொகுதியில போட்டிட்டு மத்திய இணை அமைச்சர் எல் முருகனை தோற்கடிச்சு வெற்றி பெற்றாங்க. ஸோ இதுவுமே ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா அது அதிமுகவினுடைய கோட்டையா இருந்த ஒரு தொகுதி, அங்க போயிட்டு ஒரு புது கட்சியினுடைய வேட்பாளரா நின்று வெற்றி பெற்றிருக்காரு. அப்கோர்ஸ் விஜய் அவர்களுக்காக விழுந்த வாக்கு அப்படின்னாலும் ஒரு பிரதிநிதித்துவம், ஒரு ரெப்ரசன்டேஷன் கமலி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இவங்களுக்கு கால்நடைத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஸ்ரீநாத் அவர்கள் தூத்துக்குடியில போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அது திமுகவோட ஸ்ட்ராங்கான சீட்டு, அங்க ஜெயிச்சது மிகப்பெரிய விஷயம். இவருக்கு மீன்வளத்துறையானது வழங்கப்பட்டிருக்கு. இனிஷியலி அந்த கட்சியில உட்கட்சி பூசல் நிறைய நடந்தது தூத்துக்குடி மாவட்டத்துல. அதை பத்தியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோக்கு மேல பேசியிருக்கோம். ஸோ அங்க போய் வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காரு. நிச்சயமா அவருக்கான ஒரு ரெப்ரசன்டேஷனா இந்த துறையானது வழங்கப்பட்டிருக்கு. மீன்வளத்துறை ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இதுக்கு முன்னாடி பல முக்கிய அமைச்சர்கள் இந்த துறையில அமைச்சர்களா பணியாற்றி இருக்காங்க. சரி, இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம போக போக பார்ப்போம். அடுத்தது விஜயலட்சுமி, இவங்களுக்கு பால்வளத்துறை வழங்கப்பட்டிருக்கு. குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு முன்னாள் அமைச்சர் தங்கமணியை தோற்கடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வெகுமதியா இந்த துறை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்தது ரஞ்சித் குமார், இவருக்கு வனத்துறை வழங்கப்பட்டிருக்கு. காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ராஜ்குமார், இவர் கடலூர் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அங்க முன்னாள் அமைச்சராக இருந்த MC சம்பத், அதே மாதிரி காங்கிரஸ் வேட்பாளர் 2 பேரையுமே ஈக்குவலா ஃபைட் பண்ணி வெற்றி பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இவருக்கு வீட்டு வசதி துறையானது வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு செல்வம் கொழிக்கிற துறை, அதாவது ரெவன்யூ ஜெனரேஷன் அதிகமா இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இதுல நிறைய புகார்களும் வரும். எந்த அளவுக்கு இவர் செயல்படுறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்து காந்திராஜ், இவர் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு அதிமுகவினுடைய கொறடாவா இருந்த ஒருவரை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காரு. அதிமுக பல தேர்தல்களா தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியா அரக்கோணம் இருக்கு. அங்க ஒரு புது கட்சியா நின்று வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த துறையானது வழங்கப்பட்டிருக்கு. கூட்டுறவுத்துறை அப்படின்றது இதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜு அவர்கள் இருந்தாரு. அதுக்கப்புறம் பல மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் எனக்கு செல்லூர் ராஜு தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஏன்னா அடிக்கடி ப்ரெஸ் மீட் கொடுக்கறது. அவர் அந்த துறையை மேம்படுத்தினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா கிடையாது. ஆனா அந்த துறையினுடைய அமைச்சர் யாருன்னு கேட்டா அவர் தான் ஞாபகத்துக்கு வருவாரு. அந்த அளவுக்கு இருந்த ஒரு துறை. ஸோ இந்த துறையில இவருடைய பணி சிறக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். அடுத்தது மதன் ராஜா, இவர் சிறு குறு தொழில்துறை.
இந்த துறைக்கான அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து ஜெகதீஸ்வரி, இவங்க ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு இருபெரும் தலைவர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காங்க. தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த திமுகவினுடைய தங்கபாண்டிய வீழ்த்தி இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு டிசர்விங்கான ஒரு துறையா சமூக நலத்துறை அப்படின்றது வழங்கப்பட்டிருக்கு. நிச்சயமா இவங்களுடைய பணி சிறக்கணும் அப்படின்னு தான் நான் விருப்பப்படுறேன். அடுத்தது விஜய் பாலாஜி, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. கடும் போட்டியா இருந்த இந்த களம் தாவேகாவினுடைய வெற்றி வேட்பாளரினுடைய உழைப்பின் மூலமா ஒரு சுலபமான வெற்றியா அவருக்கு மாறி இருந்தது. ஸோ ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் 2 முறை வந்திருக்கு. 2வது முறை வந்தப்போ நிறைய பேர் சொன்னது தாவேகா இங்க போட்டியிடுமா, வெற்றி பெறுமா, டெபாசிட் வாங்குமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, வெற்றி பெற்று அமைச்சர்ன்ற நிலைமைக்கே வந்துட்டாரு அந்த தொகுதியிலேருந்து. ஓகே, அடுத்தது லோகேஷ் தனபால், இவர் வணிக வரித்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. இவர் முதல்ல அவினாசியில நிக்கிற மாதிரி தான் தகவல்கள்லாம் வந்துச்சு. அவினாசியில நின்றிருந்தாலும் வெற்றி பெற்று இருப்பார். ராசிபுரத்துல நின்று இன்னைக்கு ஜெயிச்சிட்டாரு. அடுத்தது தமிழன் பார்த்திபன், இவர் தாவேகாவினுடைய மிக முக்கிய நிர்வாகிகள்ல ஒருத்தவர். சேலம் தெற்கு தொகுதியில போட்டிட்டு வெற்றியும் பெற்றுட்டாரு. இவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறையா இருக்கிற போக்குவரத்து துறையானது வழங்கப்பட்டிருக்கு. அந்த துறையில மிகப்பெரிய அளவுல ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நிதி பற்றாக்குறைகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கான்ட்ரவர்சிக்கு பஞ்சமே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்னும் போது அவர் ரொம்ப கவனத்தோட இந்த துறையில செயல்படணும் அப்படின்றதுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வநாதன், இவர் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். இவருக்கு உயர்கல்வித்துறையானது வழங்கப்பட்டிருக்கு. பட்டியலினத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுவாகவே அமைச்சர்களா அவங்க மாறும்போது இந்த மாதிரியான துறைகள் வழங்கப்படாது. ஆனா இதை முன்னெடுத்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கொண்டு போனது ரொம்பவே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி 59 வருஷத்துக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு அமைச்சரவைக்குள்ள வருது. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. எப்போ பக்தவட்சலத்தோட காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்துச்சோ அதுக்கப்புறம் ஆட்சிக்கே வரல. அமைச்சரவை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒரு கனவா தான் இருந்துச்சு. முதல் முறையா தமிழ்நாட்டுல 59 வருடத்துக்கு பிறகு அவங்க வராங்க. அடுத்தது ராஜேஷ்குமார், இவர் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர். இவர் ஆக்சுவலா இந்த முறை தோல்வி அடைய வேண்டிய ஒரு நபரா தான் இருந்தாரு. 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அங்க சபின் தாவேகா வேட்பாளர் கடும் போட்டியை கொடுத்து டஃப் ஃபைட்ல போச்சு அந்த தொகுதி. கடைசியில காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. இவருக்கு சுற்றுலாத்துறையானது வழங்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை அதெல்லாமே ஓகே ஃபைன் தான். பட் இருந்தாலும் தாவேகா கன்னியாகுமரியில நிறைய தொகுதிகளில் ஃபைட் பண்ணணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய ஒரு இதுவா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல தாவேகா கிள்ளியூர்ல மறுபடியும் போட்டியிடணும். கடந்த முறை போட்டியிட்ட ஷபின் அவர்களே மறுபடியும் இங்க களமிறங்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கையா இருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா முகமது பர்வேஷ், இவர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கார். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் புதுக்கோட்டையில நிக்கிறதா இருந்தது, அதுக்கப்புறம் அறந்தாங்கிக்கு மாறி போயிட்டார். அடுத்தது சம்பத்குமார், இவர் கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு பாஜகவினுடைய தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசனை வீழ்த்தி வெற்றி பெற்றார். இவருக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு அமைச்சர் தென்னரசு, இவர் செல்வ பெருந்தகை அவர்களை வீழ்த்தி ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெற்றவர். 3 மணி வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் 3வது இடத்துல ட்ரையல் ஆயிட்டு இருந்தாரு. ஸோ அந்த அளவு ஒரு கடும் போட்டியை கொடுத்து தாவேகா நல்ல லீட்ல ஜெயிச்ச தொகுதி. இவருக்கு அயலக வாழ் தமிழர் நலத்துறை வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த டிவிகே கவர்மெண்ட்ல தலித்துகளுக்கு அதிக அளவு ரெப்ரசன்டேஷன் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. பட் இவங்களுக்கு அந்த அளவு வந்திருக்கு. அடுத்தது ரமேஷ் அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். மிகப்பெரிய பேச்சாளர், நல்ல இன்டெலிஜென்ட். அதே மாதிரி நிறைய விஷயங்கள்ல திமுக அதிமுக டிபேட்ஸ்லாம் போயிட்டு பேசி அவங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தவர். இவருக்கு இந்து சமய அறநிலையத்துறை வழங்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் சொல்றது இவர் இந்த குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவருக்கே இந்த துறையை கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் மதசார்பற்ற சமூக நீதி, அதாவது செக்யூலர். அவங்க செக்யூலரா இருக்கும்போது யாரையுமே ஜாதி மதம் அடிப்படையில வகைப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதனால எந்த கம்யூனிட்டியா இருந்தாங்க, திறமைக்கு தான் இங்க முக்கியத்துவம். ரமேஷ் அவர்களுக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அவர் இந்த துறையில ஷைன் ஆவாரு. அதனால அவருக்கு இந்த மினிஸ்ட்ரி வழங்கப்பட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. இவர் மாதிரியான ஒரு ஆள் தான் இந்த துறைக்கு மினிஸ்டரா வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அவர் வந்திருக்கிறாரு. அடுத்தது விக்னேஷ் அவர்கள், இவர் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு திமுக அதிமுக வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றிருக்காரு. இவருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை வழங்கப்பட்டிருக்கு. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி இந்த துறையினுடைய அமைச்சரா இருந்தவர் முத்துசாமி இருந்தாரு. அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்தாரு. இப்போ
ஒரு நல்ல மனிதர் கையில இந்த துறை போயிருக்கு. நிச்சயமா இந்த துறையில நல்ல சட்டத்திட்டங்கள், அதுக்கப்புறம் அங்க இருக்கிற பணியாளர்களுடைய குறைகள், அதுக்கப்புறம் முக்கியமா ரெவென்யூ ஜெனரேஷன் வந்து சரியான முறையில இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்தது சரத்குமார் அவர்கள் தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில போட்டிட்டு வெற்றி பெற்றவர். இவருக்கு வந்து மினிஸ்ட்ரி எதுவும் வழங்கப்படாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஏன்னா அர்பன்ல வர தொகுதி பெரும்பாலும் சென்னையிலே வந்து 7 எம்எல்ஏக்கள் வந்து மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அதனால தாம்பரம் வராது அப்படின்னு நினைச்சேன். கடைசியா இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. மனிதவள மேம்பாட்டுத்துறையானது இவருக்கான மினிஸ்ட்ரியா ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 50% மினிஸ்டர்ஸ் வந்து விஎம்ஐல இருந்தவங்க, விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்க. கிட்டத்தட்ட 16 மினிஸ்டர்ஸ் வராங்க. ஸோ எந்த அளவுக்கு உழைத்த வேட்பாளர்களுக்கு இந்த பதவிகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதிமுகலாம் நீங்க பாத்தீங்கன்னா பல கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு உடனே எம்எல்ஏ சீட் கொடுத்து உடனே ஜெயிக்க வச்சு உடனே மினிஸ்டர் ஆகியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி அவர்கள். ஆனா தாவேகால பல வருடங்களா 30 வருடம் 40 வருடமா கட்சியில இருந்தவங்களுக்கு, அதாவது விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்தவங்களுக்கு பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல சமூக நீதி அடிப்படையில அந்த ஸ்பிளிட்டை பார்த்தோம் அப்படின்னா, வன்னியர்களுக்கு 4 மினிஸ்டர்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு, தலித்துகளுக்கு 7, அதே மாதிரி தேவர் கம்யூனிட்டிக்கு 4, அதர்ஸ்க்கு 18. இதுக்கு மேல டேட்டா என்கிட்ட இல்லாதனால அந்த அதர்ஸ்ல என்னென்னு பிரிச்சு என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது. தலித்ல 7 இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய ஸ்பிளிட் இருக்கு. அதுல வந்து அருந்ததியர்கள் இருப்பாங்க, ஆதி திராவிடர்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் இருக்கும். அதனால அதுக்குள்ள டீப்பா போக வேணாம். இப்படிதான் இருக்கு. ஸோ தாவேகா 31 மினிஸ்டர்ஸ் தன்னகத்தே வச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 2 வழங்கப்பட்டிருக்கு. பிசிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க 2 பேருக்கும் கூடிய விரைவில் தலா ஒரு மினிஸ்ட்ரி வந்து வழங்கப்படும். பிசிகேக்கு வந்து ஆதி திராவிட நலத்துறையும் ஐயுஎம்எலுக்கு வந்து மற்றும் ஒரு துறையும் வழங்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இப்படிதாங்க இது இருக்கு. இந்த அமைச்சரவையை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உண்மையான சமூக நீதி அரசு இப்பதான் வந்திருக்கு. இந்த செலக்ஷன் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கு. பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு. கடைசியா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2 பெண்களை வந்து அமைச்சர்களா ஆக்கினாங்க. இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 4 பேரை அமைச்சரா ஆக்கியிருக்காரு. அதுல நான் தொகுதிகள் பேர் மட்டும் சொல்றேன். சிவகாசி, ராஜபாளையம், அவினாசி, குமாரபாளையம். ஸோ இந்த சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த வேட்பாளர்களை வந்து தற்பொழுது அமைச்சர்களா ஆக்கியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்களா அவங்க வெற்றி பெற்றதே வந்து எனக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். இன்னைக்கு அவங்க அமைச்சர்களா ஆனதை நினைக்கும் போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் பெண்கள் அதிக பேர் அமைச்சரவையில பங்கெடுக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்களா வெற்றி பெறணும் அப்படின்றதுதான் ஒரே விஷயமா இருக்கு. எப்போதுமே பெண்கள் பெரும்பாலும் கட்சிகள் வந்து அவங்களை வேட்பாளராக நிறுத்த மாட்டாங்க அதிக எண்ணிக்கையில. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் தேர்தலே அத்தனை பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. உண்மையா தாவேகாவோட ஓட் பேங்க்ல பெரும் பகுதி பெண்கள் தான். ஸோ அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷனா இந்த 4 பெண் அமைச்சர்கள், அதுவும் முக்கியமான துறைகள் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. பொதுவாகவே நீங்க பெண் அமைச்சர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து குழந்தைகள் நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு, இந்த மாதிரியான துறைகள் தான் ஒதுக்கப்படும். ஆதி திராவிட நலன், இந்த மாதிரி துறைகள். ஆனா இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் குழந்தைகள் நலன் மற்றும் பெண்கள் மேம்பாடு அந்த துறையை அவர் எடுத்துக்கிட்டு பால்வளத்துறை, தொழில்துறை, இந்த மாதிரியான துறைகளை வந்து பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காரு. கால்நடை துறையும் வந்து ரெவென்யூ ஜெனரேஷன் அதிகமா இருக்கிற துறை தான். ஸோ இந்த துறைகள்லாம் பெண்களுக்கு ஒதுக்குறத வந்து நான் உள்ளபடியே பாராட்டுறேன். மனதார இதை நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ந்து இருக்கணும். அரசியல் போக்குல இப்போ முதல் முறையா தமிழ்நாடு ஒரு ப்ரொக்ரெசிவான மாற்றத்துக்கான ஒரு பாதையில அடி எடுத்து வைக்குது. இது வரைக்கும் சட்டமன்றங்கள்லாம் ஒரு முதியோர் இல்லம் மாதிரி இருந்துச்சு. இப்போதான் இளைஞர்கள் நிறைஞ்சிருக்காங்க. இளைஞர்கள் வந்து பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வந்திருக்காங்க. இளைஞர்கள் அமைச்சர்கள் ஆயிருக்காங்க. ஸோ சட்டமன்றத்தினுடைய அந்த ஆவரேஜ் ஏஜே நீங்க பாத்தீங்கன்னா 40 கீழே வந்துருச்சு. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல கவர்னன்ஸ் நோக்கி தமிழ்நாடு அரசு போயிட்டு இருக்கு. விஜய் அவர்களால மட்டும்தான் இது முடியும். நம்ம கருத்து கணிப்பு எடுக்க ஸ்டார்ட் பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தாவேகாவை நான் ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸா தான் பாக்குறேன். எங்கேயுமே நம்ம வச்ச நம்பிக்கைக்கு மாறா அவங்க எங்கேயுமே நடந்துக்கல. இப்போ வரைக்கும் நீங்க பாருங்க, செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ற கட்சிகளோட தயவுல தான் ஆட்சியானது நடக்குது. என்னைக்குமே குறுக்கு வழியில தாவேகா போகாது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணமா இருக்குது. அதே மாதிரி அமைச்சர்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மக்களுக்கான பணியை நீங்க தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எதிர்காலத்துல என்னென்ன தேவைகள் தொகுதி சார்ந்து இருக்கோ அதுக்கும் நீங்க பணியாற்றணும். உங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் மட்டும் இல்லாம வாக்களிக்காத மக்களுக்கும் நீங்க சேர்ந்து உங்களுடைய நன்றி கடனை வந்து செயல்பாடுகள் மூலம் செலுத்தணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். தாவேகா சில மாவட்டங்களுக்கு அமைச்சர்களே தரல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன நாலேஜ் இருக்குன்னு எனக்கு புரியல. 8 மாவட்டங்கள்ல தாவேகாவால ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியல. ஓட்ஷா நல்லா வாங்கியிருக்கு, 2வது இடம் வந்திருக்கு. அங்க எப்படி தர முடியும்? அதனால இந்த அமைச்சர்களை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பிளிட் பண்ணி பொறுப்பு அமைச்சர்களா சில மாவட்டங்கள்ல நியமிப்பாங்க.
அப்படிதான் வந்து இது இருக்கும். அதனால இதுல பெருசா நம்ம பேச வேற எதுவும் இல்லை. நெகட்டிவான விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப பாசிட்டிவான ஒரு அமைச்சரவையா இது இருக்கு. நல்லபடியா இவங்க எல்லாரும் செயலாற்றுவாங்க, மக்களுடைய நம்பிக்கையை பெறுவாங்க அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே, இன்னைக்கான அரசியல் நிகழ்வு இதுவா தான் இருக்கு. அமைச்சரவை வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு தன்னுடைய அடுத்த கட்ட செயலாக்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.